நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்புகள் வச்சு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இது இந்த மாத காலகட்டம் மட்டும் சொல்ல முடியாதுங்க. இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்கு, அதாவது 2025 மே மாத காலகட்டம் வரலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஓஹோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்னு விதிங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சித்திரை மாதமும் இப்போ தான் பிறந்திருக்கு. அடுத்தது குரு பயிற்சியும் இப்போ தான் மே மாதம் 1ஆம் தேதி நடந்ததுங்க. இந்த ரெண்டு அமைப்புகளுமே வச்சு பார்க்கும்போது புது வருட பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் குரு பயிற்சியின் அடிப்படையிலுமே பார்க்கும்போது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைந்து பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை கொடுத்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன் சுமைகளை ஏற்றி நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவெடுத்துருக்குன்றீங்க. ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதை மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காருங்க. அப்போ 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்றீங்க. 7ஆம் இடத்துல இந்த மாத காலகட்டத்தில் ஒரு கிரகம் 2 கிரகம் கிடையாதுங்க. புதன், குரு, சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சளவு இந்த 12 ராசிக்காரர்கள் முதல் தரமான யோகத்தை பெறக்கூடிய காலகட்ட நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் சொல்லணும். ஏன்னா குருவின் பரிபூரண பார்வையானது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் அவராக தான் வரார். பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் அவராக தான் வரார். ஆனால் இதுக்கு முன்பாக கடந்த 3 வருட காலமாக குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. இது எல்லாமே கடந்து முடிஞ்சிட்டிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறனால இந்த நேர காலகட்டத்திலேருந்து இந்த ஜூன் மாதத்திலேருந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு முனைவாசல் வாங்குவதற்கும், வீடு முனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்வதற்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணும். குடும்பத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால வயது வந்த நபர்கள், அதாவது 25 வயது கடந்தவங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணமாகாமல் இருக்கிறீங்கனாக்கா யோசிக்காமல் இந்த வருடத்தில் 2025 மே மாதத்துக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்குங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இணைச்சி வைக்கிறோம், 100க்கு 100 பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம் இருக்குன்ற மாதிரிலாம் ஜாதகத்தை இணைச்சி வைக்கிறாங்க. ஆனால் திருமணமாகி கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்திலே பிரிந்து வாழ்றதை கண்குளர் பார்க்க முடியுது. பிரச்சனைன்ற மாதிரி கணவன் மனை உறவுகள் விட்டு கொடுத்தாம பார்த்தீங்கன்னா பிரிவுகள் நோக்கி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் நிறைய நிற்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நடைமுறைக்கு வரலங்க. பல்லாண்டு காலகட்டத்திலேருந்தே இந்த அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த பிரிவுக்கான வாழ்க்கை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல என்னைக்கு குரு வராரோ அந்த நேர காலகட்டத்தில் திருமணம் பண்ணணுன்னாக்கா எப்படிப்பட்ட ஒரு ஜாதகம், உங்கள் ஜாதகமே பிரிவுக்கான ஜாதகம், எந்த சகலவித தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது திருமணத்தை பண்ணணும்னாக்கா சகலவித தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தை உரிமையாக கிடைக்கின்றவிதிங்க. அந்த அமைப்புகளானது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரும் விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டுமே உண்டு. அதனால் இந்த 2025 மே மாதத்துக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்தை பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினச்சாலும் இப்பயே பண்ணிடுறது தான் சிறப்பான ஒரு பலன்கள் தரும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லைங்களா, சகலவித தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த குரு பகவானுக்கு உண்டு. அது உங்களுக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதியாக வரதுனால உங்களுக்கு முழுமையான சுபகரமாகவே அவராக இருக்கனால கண்டிப்பாக அவரின் முன்னின்று திருமணம் நடத்தினாக்கா அந்த குடும்பத்தில் குறைகள் இல்லாத வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். வெளிநாட்டில் தன பிரச்சனைகள், ஏன்னா 2ஆம் அதிபதியாக அவரே வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால கடன்கள் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் கடந்த 1.5 வருட காலமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்கனால பூர்வ புண்ணியம் புத்திர ஸ்தானனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை வில்லங்கள் இருந்திருக்கும். பங்காளி உறவுகள் சண்டைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட நில சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்திருக்குன்றீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நில பிரச்சனை
பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. வெகு நாட்களாக குழந்தையே இல்லை சார், நானும் போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் இன்றைக்கி நடக்கும் அன்றைக்கி நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் எதுவுமே நடக்கலை, எனக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தேதி வேணாலும் குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாத காலகட்டத்திலிருந்து 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார குழந்தை தரித்து குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் கணவன் மனைவி உறவுகள்லாம் பிரிஞ்சிருக்கீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம். ஒன்றா சேர்ந்து இருந்தீங்கன்னாக்கா கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாதத்தில் எல்லாம் கிடையாதுங்க. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. அப்போ லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கனால தொழில் மூலிமா லாபங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வையானது மூத்த சகோதரம் 11ஆம் இடமானது மூத்த சகோதரனால உங்களோட மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறனால உங்களோட எண்ண அலைகள் சிந்திக்கக்கூடிய எண்ண அலைகள் எல்லாமே பாசிட்டிவான எண்ண அலைகளாக இருந்துட்டு இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும். நினைக்கிறது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்கன்றீங்க. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால உங்களோட முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தூரதேச பயணங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் ஒரு உடல் புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் படிப்பில் ஒரு வளர்ச்சிகள் பெறதை பார்க்க முடியும். நீங்கள் இந்த நேரத்தில் ஜூன் மாதம் தொடங்கிடுச்சு இல்லவா, அந்த இந்த நேரத்தில் ஏதாவது அடுத்த படிப்பு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்வியில் படித்து அதில் மேலங்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. வெகு நாட்களாக ஒரு வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன், வீடு மனை வாசல் வாங்க முடியுமா கட்ட முடியுமானாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அது வைகாசி மாதம் 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து நாள் என்று வருது. அந்த நாட்களில் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட குடும்பத்தில் எந்த விதத்திலையும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த வீடு மனை வாசல் கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த நேர காலங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தை சனி இருக்கிறனால பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகுன்றீங்க. அதே போல் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அந்த ராகுக்கு பரிகாரங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை பேர் விஷயத்தை தடையில்லை நபர்கள் வெள்ளிக்கிழமை என்று 10-12 ராகு கால வேலையில் துர்க்கைக்கு விளக்கு போட்டிங்கனாக்கா அந்த குழந்தை தடைக்கான நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது, 2025 மே மாத காலகட்டம் வரலுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்று இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் உங்களோட சுயஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா கோச்சார ரீதியான கிரக நிலைகளும் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட சுயஜாதகமான எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குன்றது மட்டும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுங்க. என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பார்த்தாவே போதுமானதுன்றீங்க. இது என்ன உங்கள் சுயஜாதத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லும் போது என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா ஜாதகம் பார்த்தா பணம் கேட்பாங்க இல்லையா, அதனால நீங்கள் கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. வருடத்தில் ஒரு நாள் சித்திரை மாதம் பிறந்தாலும் இதுமாதிரி குரு பயிற்சி வந்தாலும் உங்கள் சுயஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்க போது என்ன நிகழ்வுகள் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பயணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அது எல்லாமே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இழந்ததை எல்லாம் மீட்டுக் கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிக்குதுங்க. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி நம்ம சிறப்பாக கடந்து வரலாம், நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள், நமக்கு சாத்வீக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கோள்கள் நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு சுக்கிரன், சூரியன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிர பகவான் நமக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் தான் ரிஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது. அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் நமக்கு பல மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நம்முடைய
குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை விரைந்து பெற்றிடலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னால் முடியும், எந்த சூழ்நிலையும் கடந்து வெற்றி பெறுவேன், ஒத்தைக்கு ஒத்தையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மாதம். சென்ற காலகட்டம்லாம் ராசி அதிபதி ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்போம். நம்ம ராகுடைய பிடியில் 5ஆம் இடத்துல எது செய்தாலும் ஒரு பயம். ஏற்கனவே நாளில் இருக்கக்கூடிய சனி அதை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு தடை, தாமதம், அப்புறம் நடக்குமா நடக்காதான்ற மனக்குழப்பம் வேறு. பிள்ளைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்களுடைய விஷயமாகவே இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாத நிலைமையாக இருந்து கொண்டிருந்தது. குரு பெயர்ச்சி ஆனதிலிருந்து அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த கிரக நகர்வுகள் ஆகட்டும் உங்களுக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. குரு பலன் விட்டது, வியாழ நோக்கு இருக்குது. அப்போ வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் முடித்து விடலாம். இதுக்கான சக்கரத்தின் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம், ஒரு ஆழ் செவ்வாய் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆழமான செவ்வாய், ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடிவரை சென்று இவங்க ஆராயவில்லை என்றால் இவங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு விசாகம் 4வது பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதங்கள் இருக்குது. இந்த காலகட்டம் ஏற்கனவே இந்த கேட்டை தானாகவே டிப்ரெஷன் சொல்லவே வேண்டாம். அதுக்கு மேலே நம்ம அனுஷமும் சொல்லலாம். ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்க்கும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு அன்பை எதிர்பார்த்தே இதுவாகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குருவுடைய நட்சத்திரம் கேட்கவே வேணாம், பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்க்கும். அப்படி எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பு. இது வரைக்கும் சனி தடுத்து கொண்டு இருந்தது. சனியால் நிறைய எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கே ஒரு வெறுமை, ஒரு எரிச்சல், ஒரு சந்தேகம், நடக்குமா நடக்காதா, நாங்களே ஒரு முடங்கி இருந்தோம், ஒரு செயல்படாத முடியாத நிலை. ஏதாவது நாங்கள் செய்யணும்னு நினச்சோம், நீங்களும் உழைக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவீங்க. அப்படி நாங்கள் முயன்று போனால் கூட ஏதோ ஒரு செயல்பாடு எங்கள் உடல்நிலை சுகவீனமாக்கி எங்களை ஒரு மந்தத்தன்மையிலேயே வச்சுருந்ததுமா. இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 6 என்ற ஸ்தானத்துக்கு சென்று அமருகிறார். 6ஆம் இடம் என்பது நம்மளுக்கு ருண ரோக சத்துருஸ்தானம், அதை தாண்டி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி. அதே போல் உங்களுக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் குரு பூரண சுபர் 2-5 அவரும் ராசியை பார்க்குறார். அப்புறம் சுக்கிரன் அவர் 7லேயே ஆட்சி ஆகிட்டார். புதன் அவர் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவரும் லாபாதிபதி. புதன் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி, அவர் 8 கூடியவரும். நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் வாழ்க்கையில், இதுக்கு மேலே நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு இல்லை, இந்த காலகட்டம் எங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள், சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் அருமையான பலன்கள். தொழிலில் உங்களுக்கு நிறைய ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைச்சிடும். தொழிலில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, பேர் புகழில் நான் என்னுடைய பெயரை மற்றவர்கள் தட்டி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறி இப்போ தொழிலில் சிறப்பான ஒரு நிகழ்வுகள்லாம் நடைபெறும். தொழிலில் நல்ல ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம், நல்ல ஒரு வருவாய், அரசு சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள், நல்ல ஒரு பதவி உயர்வு, கேட்ட இடத்துக்கே ஒரு டிரான்ஸ்ஃபரு, அதே போல் டெண்டர்கள்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே போல் நமக்கு ஒரு வெளியூர் பயணங்கள், அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு அரசால் ஒரு பெனிஃபிட்டு, அரசு துறை சம்மந்தப்பட்ட காரியம் அப்படின்றவங்களுக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். உங்கள் துறையில், உங்கள் தொழிலில் உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் ஒரு ஜட்ஜாக, ஒரு வக்கீல் துறையாக இருந்தால் மற்ற வக்கீல்கள் பாராட்டுவாங்க, ஒரு டாக்டர் துறையாக இருந்தால் உங்களை மற்ற டாக்டர்கள் பாராட்டுவாங்க. அப்படின்னு உங்கள் துறையினாலேயே நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள். பாராட்டு மட்டும்தான், புகழ் மட்டும்தான் கிடைக்குமான்னா பொருளாதாரமும் இருக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வெறும் புகழ் மட்டும் இருக்கும், ஆனால் பொருளாதாரம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க வீட்டில் போய் கேட்டால் அவரா அது வரைக்கும் இருப்பாருங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிலை இல்லாமல் நம்ம வீட்டில் போனாலும் என்றைக்குமே உத்தியோகம் புருஷ லட்சணம்னுவாங்க. இந்த வெறும் உத்தியோகம் மட்டும் இல்லாமல் அந்த உத்தியோகத்தால் வருமானமும், பேர் புகழ், பதவி, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு மாதம் முற்பகுதி ரொம்ப அருமையாகவே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக முயற்சி செய்து அனைத்து விதமான பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்.
அதுக்கு அடுத்த காலகட்டம்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, வேலை, அதற்கான ஒரு வெளிநாட்டு கல்வி, வங்கிகளில் லோன் கிடைப்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உதவி கிடைக்கும். இது வரைக்கும் யாருடைய உதவியெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும். எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சம்மந்தப்பட்ட உதவி, எந்த உதவி எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு தானாகவே தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு மனதில் இருக்க ஆசைகள், உங்கள் ஆசைகள்லாம் இப்போ நிறைவேறிடும். மனதில் வந்து இது ரொம்ப வச்சுருந்தேன், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே மனதில் ரொம்ப வச்சுருந்தேன், என் குழந்தைக்காக ஒரு தேவை, என் குடும்பத்துக்காக ஒரு தேவை, என் கணவனுக்காக ஒரு தேவை, என் அப்பா அம்மாவுக்காக ஒரு தேவை. பெண்கள் எல்லாரை பற்றியுமே சிந்திப்பாங்க. அவங்க மட்டும் சிந்திக்க மாட்டாங்க. பிறந்த வீட்டையும் சிந்திப்பாங்க, புகுந்த வீட்டையும் சிந்திப்பாங்க. ஆனால் அனைவர் தேவைகளையும் நான் வந்து இப்போ பூர்த்தி எல்லாமே நிறைவேறுது, இறைவன் என்னுடைய வேண்டுதலை வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு தெளிவு, நிம்மதியெலாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன முயற்சி போடுறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் வெற்றி கிடைக்கும். மனதில் நினைப்பது வந்து உங்களுக்கு வந்து நடந்தேறும் அப்படின்னு இருக்கும். இந்த மனமும் வந்து ஒரு சிந்தை தெளிவு கிடைக்கும். குருவுடைய சிறப்பு பார்க்கலாம் நம்மளுக்கு. இது வரைக்கும் ஒரு கலக்கமாக இருந்தேன்னா சனி பார்த்து அந்த புத்தியை மந்தப்படுத்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு கெட்ட நோக்கு நீங்கள் சொல்ல முடியாது, மைனஸாகவே நெகட்டிவாகவே எடுக்கிறது. அதாவது ஒரு சைடில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நெகட்டிவ் சைடாகவே பார்த்து கொண்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏன்னா சந்தேக புத்தியும் கூட ஜாஸ்தின்னு சொல்லியாச்சு. எதையுமே வந்து ஒரு நல்ல தன்மையாகவே எடுத்துக்கிறது கிடையாது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக சனி போனதுனால அப்போ இந்த காலகட்டம் வந்து குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து, உங்களை யோசிக்க வைத்து, உங்களை நல்வழிப்படுத்துகிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் ஃபஸ்ட்டு நம்ம கெரியர் நல்லா சிறப்புன்ட்டோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதில் இருக்க பாஸ்போர்ட், விசா இருக்க சிக்கல்களெல்லாம் நீங்கள் கொடுக்குறோம். ஒரு பிஆர் கிடைக்கிறது, ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது, இதெல்லாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி பெண்களுக்கும் அவங்க மனதில் இருக்கக்கூடியது நிறைவேறிடும். ஆடை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நடைபெற்றுடும். திருமணம் ரொம்ப ஜம்முன்னு நடந்துடும். இது வரைக்கும் ஒரு முதல் திருமணத்தில் இப்போ மிஸ்டேக்கு அனுஷத்துக்கெல்லாமே இப்போ பெரும்பாலும் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நிறைய வந்துடும். அப்போ 2வது திருமணத்துக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து 2வது திருமணம் வந்து நடைபெறுவது. அதே போல் ஏன்னா இது வந்து இந்த அனுஷமும் இந்த கேட்டையும் வந்து என்னுடைய அமைப்பே வந்து மான் தான் எங்களுடைய விலங்கு. அப்போ திருமண வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் வந்து ரொம்ப டீப்பாக இவங்க வந்து ஒரு கணவன் மனைவியும் ஒன்றிணைந்து இருக்க முடியாது இந்த விருச்சிக ராசி பெரும்பாலும். குறிப்பாக அந்த அனுஷம் கேட்டை இதெல்லாமே. ஏன்னா ஒன்று வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த அனுஷம் வந்து சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பெற்றுக்கொள்ளும். கேட்டை வந்து மற்றவருக்கு சந்தோஷத்தை வந்து தாராளமாக பகிர்ந்து கொடுக்கும். அப்படியே இவங்க கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஒத்து இருக்க முடியாது. இருந்தாலுமே ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடாக இருக்கும், இல்லை இவங்க வேலை விஷயமா எங்கன்னா வெளியே போயிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குது. அப்போ என்ன பண்ண விருச்சிக ராசி, கூடுமான வரைக்கும் நிறைய விட்டு கொடுத்து நீங்கள் தாயாக மாறிடணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் கணத்தரத்தை தாயாக பாவித்து நீங்கள் வழிநடத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் முதல் திருமணமும் நல்லா நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்கி ஒன்றிணைவர். ரெண்டாம் சுற்றுலா செய்வீங்க. உங்கள் குடும்பத்தோட மனமகிழ்வுக்காக செல்லுவது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். குடும்ப சுற்றுலாவாக இருக்கும். இது வரைக்கும் உறவுகிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களோட மூத்த குழந்தையின் வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி, அதாவது அது முதல் பிள்ளை 2வது பிள்ளைலாம் கிடையாது, முதல் பிள்ளையால் என் பிள்ளையால் எனக்கு, என்னால் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். இது வரைக்கும் அவங்களுக்காக முயற்சி பண்ணுறோம், இல்லை அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு தொழிலில் பிரச்சனை, அவங்க கல்வியில் பிரச்சனை அப்படின்லாம் இப்போ நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். நல்லா இருக்கும் அவங்க லைஃப் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. வயதில் மூத்தவங்களாம் ரொம்ப பெருசாலாம் ரொம்ப இது பண்ணிடாதீங்க. ஏன்னா மாதம் பிற்பகுதி 8ஆம் இடத்துக்கு கிரகங்கள்லாம் சென்றுடுது. தொழிலை நான் பெருசாக பண்ணிடுறேன், செஞ்சிடறேன், திடீர்னு மாற்றம் ஏற்படுத்துகிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆன்மீக பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். நாளில் சனி என்ன சொல்கிறாரு, கேந்திரத்தில் உட்காந்துருக்க சனி உங்களை போய் இந்த பித்ரு காரியங்கள்லாம் பேலன்ஸ் வச்சுருக்குறோம் அப்படின்னா தாராளமாக போய் முடிச்சுருங்க. இல்லைம்மா எங்களுக்கு அவங்க இறந்த திதிலாம் தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். சுவாதி நட்சத்திரம் வரும் இல்லையா, ஒரு மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்று போய் பித்ருகளுக்கான காரியத்தை செஞ்சுட்டு வருவீங்கன்னா உங்களுடைய 3 தலைமுறை 7 தலைமுறையும் அவங்களுக்கு எல்லாமே அது தர்ப்பணம் ஆகும். இந்த சுவாதி தான் கர்மா உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா
உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிடும் நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நல்ல உங்கள் சுகத்தை பெருக்கிக் கொள்வது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த தடைகள் நீக்கப்படும். தடைகள்லாம் நீக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக நன்மைகள் நடைபெறும். அதை வந்து பேசி முடிச்சுடுவீங்க. இப்போல்லாம் திருமணம் பேச்சுவார்த்தை அப்படின்னா ஜாதகம் பார்த்து கொடுத்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அதை பிற்பகுதியில் அதற்கான முயற்சிகளை வந்து ரொம்ப அது என்ன அலைச்சல் இருந்தாலும் அதை வந்து முடிச்சு விடுவீங்க. ஒரு மனம் சந்தோஷமாக இருக்கும். மன நிறைவோடு செய்து முடிச்சுடுவீங்க. எதிர்பாராத லாபம், திடீர் லாபம், வருவாய் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிற்பகுதியில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சளி தொந்தரவு, அஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் இருக்கணும். ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு வழிலாம் இருக்கும். முழங்கால கீழுள்ள பாகங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். பிஆர் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விஷயங்களையும் மாத முற்பகுதியில் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது. மாத பிற்பகுதியில் அப்படியே வந்து அமைதியாக விழிப்புணர்வுடன் கலந்து வந்துவிட வேண்டியது. எனக்குவே குரு நல்லா வந்திருக்கார். ஏழில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக சாதிக்க வச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா குரு தான் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லியாச்சு. உங்களை வந்து வாழ வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான். அவர் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து அட்டகாசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் முற்பகுதியில் செயல்படுங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா 4லிருந்து 6 பார்க்குது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். கோபத்தை குறைத்து கொள்ளணும். வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனமாக இருக்கணும். உங்கள் வாய் ரொம்ப நீங்கள் வார்த்தைகளை விட்டுடுவீங்க. வெடுக்குன்னு பேசுடுவீங்க. முன்கோபம் ரொம்ப வந்துடும். ஆனால் கத்திட்டு அதுக்கப்புறம் செய்கிறவங்க நீங்கள் தான். கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் இல்லையா? கத்தினாலும் செய்யக்கூடிய ஆட்கள். ஆனால் இந்த காலகட்டம் வந்து வள்ளி தெய்வியாக இருக்கக்கூடிய முருகரை வழிபடும்பொழுது பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் போயிடுவார். அந்த தாக்கத்தையும் உங்களை பொறுத்துச்சு. இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க. ரேஷ் ட்ரைவிங் தவிர்த்துருங்க. அதே போல் நம்ம வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது உணவு பழக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த ஷார்ப்பான பொருட்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். கோபத்தில் வந்து யார்கிட்டையும் வந்து வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு, பொருளாதார வருவாய், உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், ஆடம்பர தேவைகள், சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லா விஷயங்களும் சிறப்பாக முடிஞ்சிடும். மாத பிற்பகுதியில் கவனம். இன்னும் சந்திராஷ்டம தினங்களில் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது. சந்திராஷ்டம தினங்களாக 13, 14, 15 வண்டி வாகனங்களில் கவனம். ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம். அதே போல் வாய் வார்த்தைகளில் கவனம். ஏன்னா அன்றைக்கி நமக்கு நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கும். சந்திராஷ்டம தினங்களை உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட கல்வி, உங்களுடைய தேடுதல், உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான தேடுதல், அதில் ஆராய்ச்சி பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இறை வழிபாடு இதில் கவனத்தை வைத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு டம்ளர் பால், அதில் நாட்டு சக்கரை வைத்து விநாயகருக்கு வைத்து சுமூகாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வழிபட்டு அந்த டம்ளர் பாலையும் மறந்துட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சந்திராஷ்டமத்திலும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் நடைபெறலாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 9க்குரியவரே அவர் தான். அதனால் நல்ல நன்மைகளை அடைவீர்கள் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள். இந்த மாதம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வந்து நீங்கள் வந்து நாள் என் செய்யும், என்னை தான் என் செய்யும், நாடி வந்த கோல் என் செய்யும், ஒரு கூட்டு என் செய்யும், குமரேசரது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் எனக்கு சொல்லக்கூடிய இந்த 4 வரியை படிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த 6ல் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களை உழைப்பை போட்டு ஒத்தை கொத்தியாக நின்று ஜெயிக்கக்கூடியதை மட்டுமே செயல்படுத்தி தருவார். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.
மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் இன்னொரு ராசியான மேஷத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அங்கிருந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். சிறப்புங்க. ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறது இன்னும் சிறப்பு. விசாகம் அனுசம், விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா பாருங்கள். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். குரு பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூப்பர். அதாவது குரு பகவானுக்கு ஸ்தான பலம் வந்தாச்சு. இப்போ 7ஆம் இடம் என்பது ஒரு அமக்கலமான இடம். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 7ஆம் இடம் ஸ்தான பலம் ஆயிடுச்சா, அதையும் தாண்டி பார்வை பலம் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. பார்வை பாருங்கள். கன்னி ராசி 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ராசியை பார்க்க போகிறார். 3ஆம் இடம் மகரத்தை பார்க்க போகிறார். அப்போது இந்த பார்க்கும் இடமெல்லாம் சூப்பராகிடும். இப்போது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமக்கலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். ராசியை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் ராசியை சனி பார்த்துருந்தார். ஐயோ, இப்போது சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ராசியை கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். ராசியை சனி பார்த்ததுன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறீங்க. அப்போ சனி பார்த்தா அவ்வளோக்கு அவ்வளோ தீமைகள். அதாவது மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. டென்ஷனாக இருந்தீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டினை கையில் எடுக்க முடியல. தேக ஆரோக்கியத்தில் கூட அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வந்து செலவினங்கள் ஏற்பட்டது. இப்படி பல தீய பலன்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போவும் சனி பார்க்குறார். ஆனால் குரு பார்த்துட்ருக்கார் ராசியை. குரு பார்க்க கோடி நன்மை, ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும். அப்போ குரு பார்க்க தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அந்த தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்தி, அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், வெளிப்படுத்தி உங்களுடைய தனித்தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதையும் தாண்டி ராசிநாதன் ராசியை பார்க்குறார். சூப்பர். அப்போது உங்களை பொறுத்தவரையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும். இது முதல் சூப்பரான தகவலுங்க. ஐயா குருபலன் வந்தாச்சா எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு கேட்பாங்க. பெண்ணுக்கோ பையனுக்கோ கேட்பாங்க, குருபலம் வந்துச்சா? கண்டிப்பாக குருபலம் வந்துச்சு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கான காலம். அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம் என்பது
கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு, பிரச்சனையாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. இப்போது அந்த பிரச்சனைகள் அகன்று சந்தோஷமாக, அதாவது சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்களும், உதாசீனப்படுத்தின உறவினர்களும் தேடி வந்து உங்களை கௌரவப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செய்த இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தால் கூட்டு தொழில் சரியாக போகலை. ஆனால் இப்போ பாருங்கள், கூட்டாளிகள் ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். ஏன் என்று சொன்னால் 7ஆம் இடத்தில் சுப தன்மையான குரு பகவானே அமர்ந்திருக்கிறார். இப்போ அங்கேருந்து பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருந்து வந்து அவர் நன்மைகளை செய்தார். 11ல் கேது இருக்கு, கொடுத்து வைக்கணுங்க. இருந்தாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. அப்போ குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். ஞான மார்க்கம், அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது ஞானிகளாக இருக்கிறவங்க, இந்த இது போன்ற ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஈடுபாடு இருந்து அதில் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள். அடுத்தவங்களுக்கு பொருளை கொடுத்து மகிழ்வீங்க. நினைச்சு 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த வேலை முடியும் நான் எதிர்பார்க்கவில்லை, தானாகவே முடிஞ்சு போச்சு பாருது, நான் எந்த முயற்சியும் எடுக்கலை பாருங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் நேரம் நல்லா இருந்தால் உங்களை தேடி வெற்றிகள் தேடி வரும். இந்த விருச்சிக ராசிக்கு வெற்றிகளை தேடி வரக்கூடிய ஒரு காலம். அதுலேயும் குறிப்பாக அந்த 11ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொன்னால், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, சலுகைகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ அதற்கான ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கிறது. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உங்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் உங்களுக்கு சாதகமாக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் இது. ராசியை பார்க்குறார், ஒரு தெளிவான சிந்தனை, கௌரவம், இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் இந்த விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இமாலய வெற்றியை தேடி கிடைக்கக்கூடிய ஒரு காலம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, அர்த்தாஷ்டம சனி. சனி அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இல்லை கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வரும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவும் கூடும்.
வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இது ஒரு மாதத்துக்கு உள்ள அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா செலவு ரெட்டிப்பு செலவு கொண்டாந்து வரும். அது எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும்னு சொல்கிறோம். மற்றபடி 5ஆம் இடத்துல ராகு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இந்த செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு சூழல் நிச்சயமாக வந்தாச்சின்னு சொல்லலாம். சினிமா மற்றும் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நடிகையிலேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் அற்புதமான காலம் இது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம் இது. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எல்லோருக்குமே சிறப்பான ஒரு மாதம் இது. சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அதிலே குறிப்பாக அரசு, கருவூலம், வங்கி மற்றும் நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இதையும் தாண்டி உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸு, நகை வியாபாரம், துணி வியாபாரம், நகை உற்பத்தியாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், அதை சார்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், கலை நுணுக்கம் உடையவர்கள், அழகு ஒப்பனையாளர்கள், இது போன்ற சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் எல்லோருக்கும் சிறப்பு. அரசாங்கத்தால் ஆதாயம், அனுகூலம், தந்தையால் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். தந்தை உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் இருந்தாலும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும் கூட அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மேலாமணிக்கியெல்லாம் வேலை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு உடனே வந்துட முடியாது. மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம், சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம். 7, 8, 9 ஜூன் மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஓஹோன்னு இருக்க போகுதுங்க. சாதிக்க போகிறீங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் வீட்டுல இருக்கார். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடியது, நீங்க எதை செஞ்சாலும் பல மடங்கான வெற்றிகளை கொடுப்பது எல்லாமே இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுகிறதுனால
நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா இந்த டைம்ல எதிரிகள் எல்லாமே அதிகமாவாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடனை சொல்லும். அப்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்காக கடன் வாங்கலான் இருக்கோம், வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கலான் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கடன் கிடைக்கும். மற்றபடி கடன் தேவையில்லாத விரைய செலவுகளுக்காகவோ தேவையில்லாத கடன் வாங்குவதாக இருந்தால் அதை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். அப்ப 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் இல்லையா? அப்ப கண்டிப்பாக வேலை, நல்ல வேலை தேடுபவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலையை விட மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வேலை கிடைக்கும். ஏன்னா வேலைங்கிறது 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு குரு, சனி இவங்களை பத்திலாம் நம்ம முதல்ல குரு பயிற்சி, சனி பயிற்சியில கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ 7க்குடையவர் 7ஆம் வீட்டுல இருந்தால் உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இவர் போய் 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 7க்குடைய 8ஆம் வீட்டுக்கு போனா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள், வியாபாரத்துல கொஞ்சம் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா அவரே 12ஆம் அதிபதியாக 8க்கு போறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பின்னாடி ஒரு நல்ல ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க புதன். இந்த புதன் யார் அப்படின்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அப்போ இந்த 8ஆம் அதிபதி 14ஆம் தேதிக்கு மேல 8க்கு வராது. அப்ப 8 8ஆம் வீட்டுல இருந்தால் உயிர் சொத்து கிடைக்கும். திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாகும். ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தீங்கனாலும் இது சார்ந்த ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் திறமை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு பாருங்க சூரியன் யாரு? 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதி போய் 8ல இருக்கும்போது சொந்த தொழில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அடுத்து அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இந்த 10 8ல போனா குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தலைமை பொறுப்பை ஏற்று செய்யக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்ப சூரியன் போய் மறைகிறாருன்னா குடும்பத்துல சின்ன பிரச்சனைகள் வரும், தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ல் மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே மேக்சிமம் 8ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு. அதே போல செவ்வாய் 6ஆம் வீட்டுல நிற்கிறார். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 6ஆம் வீட்டுல நிற்கிறார். பொதுவா 6, 8 இதெல்லாமே மறைவு ஸ்தானம் தான். சோ ஹேண்டில் பண்றத ஒரு முறை பல முறைக்கு எந்த விஷயங்கள் செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. 8ஆம் இடம் 6ஆம் இடம் எல்லாமே விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு அவமானத்துக்கு பின்பு, ஒரு தடை தாமதத்துக்கு பின்புதான் இதெல்லாமே செய்வார் அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல எடுத்துட்டு எதை செய்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. ஆனா ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க ஜாதகத்துல யோகமாக இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள். இது எல்லாமே நாம ஜனன ஜாதகப்படி, தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம். 5 கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம். இது ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் செஞ்சிருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். இப்போ அது மாறிடுச்சு. குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போயிட்டார். ஸோ அப்போ பரிவர்த்தனை யோகம் இல்லை. செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்குது. செவ்வாய் ராகு காம்பினேஷன் என்ன செய்யும் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க வைக்கும். சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தூண்டும். ஆனால் அந்த மாதிரி யாரும் நடந்துக்காதனால மனக்கசப்புகள் ஏற்படும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனதில் எழக்கூடிய ஆசைகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேராசைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அது ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. சரி, தசாபுத்தி நல்லா வலுவாக இருக்கும்போது அது பெருசாக பாதிப்புகளை தராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான்.
செவ்வாய் ராகு காம்பினேஷன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கலாம். குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் நிறைய ப்ரெஷர் கூடும், வேலையில் அலைச்சல், வேலையில் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி 8லேயே இருக்கார். அதாவது விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. மனைவியால் நன்மைகள் ஏற்படும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். லாபாதிபதி மற்றும் அட்டபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 7ல் இருக்காங்க. நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். புரோக்கரேஜ், கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் பாவகிரகத்தோடு சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. 2 5க்குரியவங்க 7லேருந்து ஒரு ராசியவே பார்க்குறாங்க. இப்போ ராசியவே பார்க்குறதுனால, இப்போ குரு வந்து உங்களோட ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி ஏற்படும், எப்படி நடக்கும் அப்படின்னா, வரக்கூடிய தீமைகளை வந்து பார்த்திங்கனாக்கா அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே எந்த தீமையும் நடக்காமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் குரு பார்வை வந்து ஒரு சப்போர்ட்டிவிட்டியாக வரும். இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கோம், ஒரு பெட்ரோல் தீருது, பெட்ரோல் தீர்ந்து நிற்கிது வண்டி, இப்போ பெட்ரோல் அடித்தா தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். குரு பார்வை இருக்குது அப்படின்னா அந்த வண்டி நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக குரு பார்வை வந்துருச்சுன்றதுனால பெட்ரோல் இல்லாமல் அந்த வண்டி ரன் ஆகுமானா கண்டிப்பாக ரன் ஆகாது. இப்போ இந்த குரு பார்வை இப்போ என்ன தான் பண்ணுது அப்படின்னாக்கா, உங்கள் வண்டி ஆஃப் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை பெட்ரோல் பங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உதவி கரம் நீட்ட, ஒரு கை கொடுத்து உங்களை தூக்க ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குரு பார்வை. அப்போ ஒரு பாவகிரகம் ஒரு தீமையை உங்களுக்கு செய்யுது அப்படிங்கும் போதும், ஒரு நல்ல கிரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருதுங்கும் போதும், அந்த பாவகிரகத்தோட செயலை கம்ப்ளீட்டாக தடுத்து இந்த நல்ல கிரகம் வந்து எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடாது. பாவகிரகம் தன் வேலையை செஞ்சுட்டு நவரும் போது இந்த நல்ல கிரகம் வந்து அந்த ஹெல்ப்பை உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளோதான் எல்லாமே விஷயம். அப்போ இதை இப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. எந்த சுச்சுவேஷன்ஸ், எந்த தீமை நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10, 11 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.